கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 7 வசனம். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய சிச்சுவேஷனை சரியாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி தாவீது கதறுகிறார். நீங்க கட்டாயம் எனக்கு செய்வீங்கன்னு தெரியும், ஆனா எனக்கு சீக்கிரமா செவி கொடுங்க. என் ஆவி தொய்ந்து போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய வாக்குத்தத்த வசனங்களையும் விசுவாசமான வார்த்தைகளையும் தாவீது பேசினார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல ஏன் மௌனமாவே இருக்கிறீங்க? நீங்க செய்யறது செய்யுங்க, எனக்கு செவி கொடுத்து என் பிரச்சனையை மாற்றுங்க. ஏன்னா என் ஆவி தொய்ந்து போகுது. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, ஐயோ இதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா, என் ஆவி தொய்ந்து போகிறதே. அதனால நான் புலம்புறனாவும் முறுமுறுக்கிறனாவும் மாறி போயிடக்கூடாதுல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. நீ கட்டாயம் செய்வீங்க ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா சீக்கிரமா செய்யுங்க, எனக்கு செவி கொடுங்க, ஏன் லேட் பண்றீங்க தேவனுடைய பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் வாழ்க்கை பாருங்களேன், கடைசி நிமிடம் வரைக்கும். ஆனா தாவீது வந்த நாட்களிலே சில இடத்துல பார்த்தா, நீ போ, உன்னை ஒப்பு கொடுப்பேன், அந்த ஜனத்தை உன்ட்ட ஒப்பு கொடுப்பேன், நீ ஜெயிப்ப, அப்படித்தான் சொன்னாரு. ஆனா சில இடங்களிலே ஆண்டவர் தாமதிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தாவீது கதறுகிறார், சீக்கிரமா எனக்கு செவி கொடுங்க, என் ஆவி தொய்ந்து போகிறது. கரெக்டு தான் பிரியமானவர்களே. சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம், நம்ம கையில பணம் வந்திருக்காது, ஒரு சந்தோஷமா போக முடியாது, அதனால ஆவி தொய்ந்து போகும். என்னுடைய பிள்ளைகளே, தாவீது கதறுகிறார், சீக்கிரமா எனக்கு செவி கொடும் ஆண்டவரே, சீக்கிரமா எனக்கு செவி கொடும். அந்த நேரம் வரைக்கும் என்ன கொண்டு போகாதீங்க, பரபரப்பா கொண்டு போகாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி கதறுகிறான். இன்னைக்கு நாமும் அப்படித்தான், அதே நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு நன்மை, ஒரு திருமண காரியங்கள், குழந்தை காரியங்கள், வீடு கட்டுற காரியங்கள், வியாபாரத்தின் தன்மைகள், கண்டிப்பா எல்லாம் நடக்கும். ஆனா அந்த சூழ்நிலை நம்மளை அப்படியே பின்னோக்கி போடும். பிரியமானவர்களே, ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு நன்மையை முடிய பண்ணுவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். சீக்கிரமா எங்களுக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. இதை நான் செஞ்சிருவேன் என்று என் கண் முன்னாடி காட்டுங்க ஆண்டவரே. எங்க ஆவி தொய்ந்து போய் கொண்டிருக்கிறது. என்ன அறியாம நாங்க முறுமுறுத்துருவோமோ, எங்களை அறியாம நாங்க புலம்பிடுவோமோ என்று பயமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபை செய்ய முடிச்சு வைக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.